எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா இன்வெஸ்ட் பண்ற முன்னுக்கு ஒரு விஷயத்த யாருமே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. இன்வெஸ்ட்மென்ட் முன்னுக்கு உங்க கையில என்ன இருக்கு? கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் முக்கியம் தான். அதுல டவுட்டே இல்ல. ஆனா இந்த ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி ட்ரெண்ட்ல ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. இமேஜின் சேலரி வந்தோனே சில பேரோட ரீல்ஸ பார்த்துட்டு ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது உங்க கார் பிரேக் டவுன் ஆனாவோ, இல்ல உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாவோ அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட உடனடியா வித்ட்ரா பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. மார்க்கெட் லாஸ்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரலன்னா நீங்க அந்த லாஸ சந்திச்சுட்டு தான் வந்தாகணும். இங்க ஏன் இந்த சீன் நடக்குது? பிகாஸ் இங்க நம்ம ரிசர்வ் கேஷ் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு சின்ன எர்த்குயிக் வந்தா கூட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லாத பில்டிங் உடைஞ்சிரும்ல. அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கையில ஒரு சேஃப்டி நெட் இருக்கணும். சிம்பிள் அட்வைஸ். மேல ஃப்ளோர் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன போட்டுட்டு ஆரம்பிக்கும். 3லேருந்து 6 மந்த்ஸ்க்கான தேவையான கேஷ ரிசர்வ்ல லிக்விடா வச்சு அந்த காசு இருக்கிறனால மார்க்கெட் டவுன் ஆனா கூட நீங்க பேனிக் ஆக மாட்டீங்க. ஸோ இன்வெஸ்ட்மென்ட் நல்லது தான். ஆனா சேவிங் ஹேபிட் அதை விட முக்கியமான ஃபவுண்டேஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ உங்க கையில ரிசர்வ் ஃபண்ட் ரெடியா இருக்கா? ஒரு சேவிங் ஹேபிட்ட கிரியேட் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா கமெண்ட் சேவ் நானே உங்கள கைட் பண்றேன். சைனிங் ஆஃப் தி கோகில்.